கழுதையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு அற்பமா எண்ணப்பட்ட விலங்கு. இப்பவும் அற்பமா எண்ணப்படுகிற விலங்கு தான். ஆனா நம்முடைய பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல பவனி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த அற்பமா எண்ணப்பட்ட கழுதை ஒரு உன்னதமான ஒரு மகிமையான விலங்காக அது கருதப்படுகிறது. இன்னைக்கு அநேக கண்ட்ரிகள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு வாகனமா பயன்படுத்துறாங்க கழுதையை. அநேக கண்ட்ரில ஒரு சில தீவுகள்லாம் எப்படின்னா வாகனங்கள் 4 வீலர் இந்த மாதிரி பெட்ரோல்ல டீசல்ல ஓடுற வாகனங்கள்லாம் கிடையாது. அந்த இடத்துல எல்லாம் ஒரு சில கண்ட்ரில கழுதையை வாகனமாவே பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்துக்கு கழுதை வந்தது காரணம் என்னன்னா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதுல பவனி செஞ்சது ஒரு மிகப்பெரிய காரணம். ஒருவேளை இன்னைக்கு அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்பொழுது, நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நீங்க அவரை சுமக்கும் பொழுது, அற்பமா எண்ணப்பட்ட நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமானவங்களாக மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக நீங்க இருப்பீங்க.